3 ஆண்டுகள் வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்குகளில் இருந்து கோடி கோடியாக கொள்ளை, அதனை பங்குச்சந்தையில் போட்டு மேலும் லாபம். இதனை எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறதா? வேறு எங்கும் அல்ல, துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் படத்தில்தான். இங்கு நிஜத்திலேயே ஒரு பெண் லக்கி பாஸ்கரியாக வலம் வந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலம் கோடாவில் உள்ள ஐசிஐசி வங்கியில் மக்கள் தொடர்பு மேலாளராக சாக்ஷி குப்தா என்பவர் பணியாற்றி வந்தார். அதாவது வங்கிக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படும் பணி. வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அனைத்து வங்கி சேவைகளையும் பெற்றுத்தரும் நபராக செயல்பட வேண்டும். இந்நிலையில் ஒருநாள் இந்த ஐசிஐசிஐ வங்கியில் பணம் டெபாசிட் செய்ய சென்ற வாடிக்கையாளர் ஒருவர் தனது பணத்தை எடுக்க சென்றார். அப்போது அவரது பணம் ஏற்கனவே எடுக்கப்பட்டது தெரிய வரவே இது குறித்து வங்கி நிர்வாகம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. சாக்ஷி குப்தா பராமரித்து வந்த வங்கி கணக்குகளில் முறையாக கணக்கு வராததால் வங்கி மேலாளர் தருண் தணிக்கைக்கு உத்தரவிட்டார். அப்போதுதான் சாக்ஷி குப்தா பல்வேறு வங்கி வாடிக்கையாளர்கள் கணக்கில் இருந்து பணத்தை திருடியது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையிடம் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் மொத்தம் 41 வாடிக்கையாளர்களின் 110 டெபாசிட்களை கையாடல் செய்து 4,58,00,000 ரூபாயை சுருட்டி பங்குச்சந்தையில் முதலீடு செய்தது தெரிய வந்தது. 2020 முதல் 2023 ஆண்டு வரை வங்கி கிளையில் வாடிக்கையாளர்கள் வைத்திருந்த டெபாசிட் தொகையை கையாடல் செய்துள்ளார். பணத்தை எடுப்பதற்காக வாடிக்கையாளர்கள் வங்கியில் பதிவு செய்திருந்த போன் நம்பரை மாற்றியதோடு தனது உறவினர்களின் நம்பரை கொண்டு மாற்றி ஓடிபி வாடிக்கையாளர்களுக்கு செல்லாமல் பார்த்துக் கொண்டுள்ளார். இவர் பெரும்பாலும் மூத்த குடிமக்களின் வங்கி கணக்கில் கை வைத்ததே அதிகபட்சம். அவர்களிடம் சாமர்த்தியமாக பேசி ஓடிபி உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் பணத்தை தனது வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார். மேலும் 31 பேரின் எஃப்டி கணக்கை அவர்களுக்கு தெரியாமல் முன்கூட்டியே இவரே முடித்து அந்த பணத்தையும் கொள்ளையடித்துள்ளார். இப்படியாக எடுத்த பணத்தை சாக்ஷி குப்தா பங்கு சந்தையில் முதலீடு செய்யவே ஆரம்பத்தில் சிறு லாபம் பெற்ற போதும் போக போக பெரும் இழப்பை சந்தித்துள்ளார். இவ்வாறாக 2 ஆண்டுகளாக யாரிடமும் மாட்டாமல் பணத்தை சுருட்டி பங்கு சந்தையில் போட்டு வந்தது தெரிய வந்தது. கட்டத்தில் திருடிய அத்தனை பணமும் பங்கு சந்தையில் காணாமல் போனது தனி கதை. தற்போதும் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் தனது பணம் குறித்து கேட்கவே இவ்வளவு பெரிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பணத்தை பத்திரமாக வைக்க வங்கிக்கு செல்ல எலியோர் செல்லும் நிலையில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக வங்கி ஊழியரே பணத்தை திருடியது பலரிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.